ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆனந்த். நான் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பேசலாம்னு உங்கள் கூட வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ராமாபுரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை பற்றி நான் எல்லாருக்கூடையும் பேசணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்துக்கிறேன். முக்கியமாக நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தால் எங்களுக்கு ஆதாரத்தோடு கொடுங்க அப்படின்றது கேட்குறதுக்காகவும் நான் இதை இங்கே பதிவு பண்ணுறேன். என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு மே ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 4ஆம் மாதம் எனக்கு ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. கால் பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கவர்னருக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் இங்கே வந்திருக்குது, அதை பற்றி நான் பேசணுன்னு அவர் சொல்கிறாரு. நான் அவருக்கு என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துட்டு, என்னோடய ஃபைல் ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, நீங்கள் எடுத்து அதை பார்க்கலாம், அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. என்னோடய வீட்டு அட்ரஸ் இது தான், இங்கே போனாலும் உங்களுக்கு இந்த நரேகா பற்றின அத்தனை கேஸ் விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் சார். மீன்வாயில் உங்களுக்கு எந்த டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னாலும் நான் உங்களுக்கு அனுப்ப வைக்கிறேன்னு அவருக்கு சொல்லிட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சொன்னால், என்னால் இப்போ ஸ்டேஷனுக்கு வர முடியாது, பட் நான் ஊருக்கு வந்த உடனே கண்டிப்பாக வரேன் சார், எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லி வச்சார். நான் நெக்ஸ்ட் மே மாதம் 19ஆம் தேதி நான் 18ஆம் தேதி வரேன். 19ஆம் தேதி அட்வொகேட் பெருமாளோடு சேர்ந்து நான் ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். கிட்டத்தட்ட நான் போகும்போது ஒரு 2 மணி 2:30 இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்வொகேட்டும் வராரு, இன்ஸ்பெக்டர் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணி அவர் வந்தப்புறம் நாங்கள் ரெஜிஸ்டரில் சைன் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறோம். போய் அவர்கிட்ட பேசுகிறோம். பேசும்போது எனக்கு கால் பண்ண நம்பர்லேருந்து வந்த நம்பர் நான் காமிச்சேன். அவர் அன்னைக்கு லீவாக இருக்கார். அதனால் இன்ஸ்பெக்டர் நான் பார்க்குறேன், அவர்கிட்ட எல்லா ப்ராப்ளமும் சொல்கிறேன். அவர் பிடிஓ நான் வர சொல்கிறேன்ப்பா பேசலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு ராமாபுரம் ஸ்டேஷன்லேருந்தும் கால் வரல. நானும் எனக்கு ஜாப் ஆனதுனால நான் வெளியில் போயிட்டேன் பெங்களூர். மறுபடியும் நான் ஊருக்கு நேற்று வந்தேன். ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, மாட்லியில் கிறிஸ்டியன் சமுதாயத்தை சேர்ந்த யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எப்பயார் ஃபைல் ஆகிறதில்ல. நீங்கள் கேட்கலாம், அது எப்படி நீ மட்டும் சொல்லலாம், கிறிஸ்டியன் சமுதாயம்னு மட்டும், அது உனக்கு எப்படி தெரியும், என்ன உனக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் இங்கே உங்களுக்கு போடுறேன். திவ்யானந்த்ன்ற நான் 3 கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஏன்னா நான் என்னோடய டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி ஆகிருக்குது. செகண்ட், அட்டாக் அண்ட் ஹராஸ்மெண்ட் ஒபன்ஸ்மெண்ட் என்கொயரி நடக்கும்போது எங்களுக்கு நடக்குது. 3வது டிஃபமேஷன் கேஸுன்னு கொடுக்குறேன், எஃப்ஐஆர் ஆகல. 4வது ஒரு கேஸு சுரேஷ் அப்படின்ற ஒருத்தர் கடம்பூர் வார்டு மெம்பர் மேலே கொடுக்குறேன், அதுவும் எஃப்ஐஆர் ஆகல. அது அப்போது ராமலிங்கன்னு ஒருத்தர் வராரு இந்த ஸ்டேஷனில். எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் அன்றைக்கி தான் அவரை பார்க்குறேன். எனக்கு ஏடிஜிபி தெரியும், டிஜிபி தெரியும், நீ எல்லா அதிகாரிகள் மேலேயும் சும்மாவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுக்கிற, அதனால் உங்கள் மேலே நான் கேஸ் எங்கேனாலும் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொடுங்க, நானும் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது முடியுது. எஃப்ஐஆர் போட சொல்கிறேன். எஃப்ஐஆர் போடாமல் அது முடிக்கிறாங்க. இது எல்லாம் நடக்கிற மாதிரியே என் கேஸ் முடிஞ்சிங்களா, ராயப்பன் கேஸ்லேயும் மிஸ்யூஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டு, ஃப்ராட்லண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு, இதே விஷயம் நடக்குது. ஒபன்ஸ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் வருது. நாங்கள் வைக்கிற கம்ப்ளைண்ட் அத்தனையும் உண்மைன்னு வருது. அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், 3 கம்ப்ளைண்ட்டாக, அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. சிங்கராயர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறோம், அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. இது 3 தானா, இப்போ இதுக்கே நீ இப்படி சொல்லுவியான்னு நீங்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து ஜார்ஜ் வின்சென்ட் ஜோசுவா அப்படின்றவர் பார்லிமெண்ட்டில் பேங்க்குக்கிட்ட அவரோட கடையை நோட்டீஸே கொடுக்காம பிடிஓ சிவனா இடிக்கிறாரு. இதை பற்றியும் கம்ப்ளைண்ட் ஜார்ஜ் வின்சென்ட் ஜோசுவா கொடுக்குறாரு. இது வரைக்கும் எந்த காலோ எந்த ஆக்ஷனும் அதுக்கு வரல. இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. பிடிஓ சிவண்ணா பீரியடில் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறாரு. அந்த பணம் என் அக்கௌண்ட்டில் டெபாசிட்டு 100 நாள் வேலையிலேருந்து டெபாசிட் ஆகுது. அந்த பணத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னோடய டாக்குமெண்ட் ஃப்ராட்லண்ட் ஆகிருக்குதுன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த ரிப்ளேவும் இல்லை. இது தொடர்ந்து நாங்கள் ராமாபுரா, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ், அடுத்து எஸ்பி ஆஃபீஸ், ஏடிஜிபி, டிஜிபி, கவர்னர், பிரைம் மினிஸ்டர்னு எல்லாருக்கும் கொடுத்தோம். அடுத்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கொடுத்துருக்கோம். நான் இங்கே ஆட் பண்ணுறேன். 3 கேஸும் நேற்று என்ரோல் ஆகிருக்குது. மீன்வாயில் என்னாச்சுன்னா, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் என்னோட கேஸ் மட்டும் எடுத்து என்கொயரி பண்ணுறாங்க. அதில் டிஸ்ட்ரிக்ட்
அத்தாரிட்டிஸ் வந்து இந்த கேஸுக்கான விசாரணை பண்ணி இதோட எவிடன்ஸ் நல்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து எனக்கும் கொடுக்கணும், ஹியூமன் ரைட்ஸுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுக்கறது இல்லை. அடுத்த டேட் எப்போ கொடுத்துருக்குறாங்கன்னா அடுத்த மாதம் 8-9ஆம் தேதி வந்து கொடுத்துருக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் வந்து அங்கே வந்து ஆஜராகணும். இதை தொடர்ந்து நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஹைகோர்ட்டில் பப்ளிக் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஆயிக்கிறது கவர்மெண்ட் ஃபண்டு வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க. இதை நாங்கள் கேட்டதுனால எங்கள் வீட்டுக்கு கவர்மெண்ட் தண்ணி வரது கிடையாது. சரிங்களா? அடுத்து நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்களா, ராயப்பன் பாட்டிகிட்ட வந்து அவங்க சொன்ன பிரகாரம் அவங்க சொல்லியிருக்காங்க, நாளைக்கு அது தனியாக வீடியோவை நான் எடுத்து போடுறேன், 2000 ரூபா மாட்டு சாலை பண்ணுறேன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அவங்க பஞ்சாயத்தில் போய் கேட்கும்போது நீங்கள் எல்லா கேஸும் போடுறதுனால அது உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாங்க நாங்கள் போட்டு பப்ளிக் லிட்டிகேஷன் போடும்போது பெண்டிங்கான ஒரு கேஸ் உங்கள் ராமாபுரம் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சுன்னீங்களே, அந்த ரிப்போர்ட் வாங்கணும், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னு செக் பண்ணிவிட்டு வாங்கன்னு என்னோடய அட்வொகேட் சொல்கிறார். நான் நேற்று 4:30 நான் ஊருக்கு வரேன். வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். நாங்கள் எல்லாம் போகிறோம். நானும் ஜார்ஜ் வின்சென்ட் ஜோசுவாவும் போகிறோம் ஸ்டேஷனுக்கு எங்களோட டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த போகிற இதில் வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோ வருது. நேற்று நைட்டே வருது எங்களோட குரூப்பில், நான் பார்க்குறேன். அது வந்துட்டு செல்வா மற்றும் பின்டோன்னு 2 பேர் அந்த வீடியோவை போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பஞ்சாயத்தில் வந்து ஒரு காலண்டர் இருந்துச்சு ராமலிங்கம்னு ஃபோட்டோ போட்டு, அந்த ஃபோட்டோ போட்ட காலண்டரை வந்து நான் வந்து வீடியோவை எடுக்க சொன்னேன், எடுக்கலை, நாங்கள் பிடுங்கி போட்டோன்னு ஒரு மாதிரி அவர் ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். அதையும் கூட நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே கேட்குறீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னும் போது நான் வந்து ஒரு சைடு மட்டும் கேட்டுட்டு எதையுமே முடிவு பண்ண முடியாது. நான் இன்றைக்கி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் டைம் சொல்லுங்கள், நான் வரேன், உங்களோட இது என்னன்னு நான் பார்க்குறேன், எனதும் ஒர்க் இருக்குது, நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் இமீடியட்டாக நான் போனேன். போயிட்டு அவங்கெல்லாம் இருந்தாங்க. மீன்வெயில் என்னோடய கேஸில் பிடிஓ சிவனா சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அங்கே சிவனாவும் இருந்தார், சேர்மேன் இருந்தாங்க, பஞ்சாயத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேர் இருந்ததுனால முதல்ல கொண்டு போய் என்னோடய கம்ப்ளைண்ட் உள்ளே கொண்டு போய் நான் கொடுத்தேன். அப்போ அவர் கேட்டார், இந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு. சார் இதுக்கு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டாக தானே. அப்போ உடனே ராமலிங்கன்றவர் எழுந்திரிச்சு, இவனை வெளியே போக சொல்லுங்கள், இவன் எல்லாத்தையும் எழுந்திரிச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்ற அலிகேஷன் வச்சார். எனக்கு நான் என்னோடய கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ்க்காக இருக்குது, ஓகேங்களா. எனக்கு என்னோடய டீட்டெயில் வேணும், நான் வந்து கொடுக்குறேன். ஆனால் என்னை அப்படி பண்ணார். நான் இம்மிடியட்டாக கேட்டேன், நான் உங்கள் விஷயத்துக்கு வரல, என்னோடய கம்ப்ளைண்ட்டுக்கு நான் கேட்டிருக்கிறேன், நான் வரேன்னு. இம்மிடியட்டாக வெளியே நீங்கள் அப்புறமா கொடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் வெளியே வந்தேன். இவங்களோட என்கொயரி நடந்துச்சு, நான் பார்க்கலாம். அதில் எனக்கு ஒரு பேப்பர் கட்டிங் போட்டுக்கிறாங்க, நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஏன் நான் இது பார்க்கணும், அவங்களோட விஷயத்தை நான் எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க வந்து ஒரு விஷயத்தை அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணாங்க. நம்ம கிறிஸ்துவ மாட்டலியில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்கள வந்து ஒரு சமுதாயத்தை பேரை சொல்லி நம்ம அவங்கள இது என்னென்னா வந்து ஒரு ரொம்ப இது பண்ணுறோம், ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்ற மாதிரியான இது வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஒருத்தத்தோட பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு அது என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு நினச்சேன். அவர் வந்து உடனே நீ வெளியே போக சொன்னேன். யார் ராமலிங்கம் வந்த உடனே நீ வெளியே போ, வெளியே அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் பப்ளிக், என்னோடய பர்மிஷன், நான் இங்கே தான் இருப்பேன். உடனே எனக்கு ஸ்டேஷனில் நீங்கள் இருக்கலாம்ப்பா நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் லாஸ்ட்டில் நினச்சிருந்தேன். அவங்களோட மக்களும் வந்தாங்க. இந்த என்கொயரி வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. நடக்க உள்ளே வரும்போது ராமலிங்கம் அவங்களோட அண்ணாவா, எனக்கு அவர் பேர் தெரியாது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற பொம்பளைங்களை வச்சு நான் உன்னை அடிக்க வைக்கிறேன், வெளியே வந்ததும் என்ன ஆகுதுன்னு பாருன்னு சொன்னார். இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் என்னோடய கேஸுக்கு வந்திருக்கேன், நான் சைலண்ட்டாக நிச்சிட்ருக்கேன். இவர் என்னை த்ரெட்டன் பண்ணுறாருங்களா. அடுத்து ஜோஷுவா உள்ளே வராரு. அப்போவும் ராமலிங்கம் அவங்களோட அண்ணா சொல்லியிருக்கோம், ஒரு 2 பேரையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கன்றதை சொல்லியிருக்கோங்க. இது தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்த அவர் அங்கே மாதேஷ்னு ஒரு அண்ணா இருந்தார். அவரும் அவங்கள சேர்ந்தவங்க தான், சாரி தப்பாக யாருன்னு எடுத்துக்காங்க, அவங்களோட குரூப்பில் இருந்து வந்தவர் தான், அவங்க சார்பாக வந்தவர் தான். அந்த அண்ணா எனக்கு யார், ஆனால் அவரை நான் வந்து முதல்ல ஒரு டைம் ராமலிங்கம் வந்து என்னை வந்து ஸ்டேஷன், எனக்கு ஏடிஜிபி தெரியும், டிஜிபி தெரியும் போது கூட அவர் என்னை கூப்பிட்டு, அப்பா நீ பண்ணுறது நியாயம், கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டுக்கிற, நீ இதில் போப்பா,
உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீ வந்து தப்பை எதையுமே நீ பண்ணல, கரெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். அவர் என்னை கூப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் சார்கிட்ட சொன்னோம். சார் நாங்கள் தனியாக பேசுகிறோம் சார். அங்கே பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் கொடுக்குறாரு. நாங்கள் போய் அங்கே நிறுத்திட்டு சொல்கிறேன், ஆனால் நான் வந்து ராமலிங்க அண்ணா கேஸுக்கு வர கிடையாது, என்னோடய கேஸுக்கு வந்தேன், இவங்க கூப்பிட்டாங்க, நான் வந்து என்ன நடக்குதுன்னு தான் நான் பார்த்தேன், நான் அவங்களுக்கும் சொல்லலை இவங்களுக்கு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ என்னை வந்து அவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்லணும், இவர் எதுக்கு ஆளுங்களை வச்சு அந்த பொம்பளைங்களை வச்சு ஒன்று அடிக்கிறேன்னு எதுக்கு சொல்லணும்னா அப்படின்ட்டு நாங்கள் அவங்க போகும்போது அவர் சொன்னார், தம்பி நீங்கள் கானூன் பிரகாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறது நியாயம், இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்கன்னு வீடியோ காமிச்சார். சரிங்கண்ணா, நாங்கள் இதுக்கு தான் வந்தோம், நாங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் பார்க்கணுமா இருந்துச்சு, எனக்கு வந்து பிஆர்எஸ் நாயக் சார், அப்போ எனக்கு பேர் தெரில, நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து அந்த அண்ணா கூடயே வராரு, நாங்கள் 2 பேரும் காமிக்கிறோம், சார் இவர் தான் நான் பார்க்க வரணுமா இருந்துச்சு, இன்ஸ்பெக்டருக்கு வெயிட் பண்ண இன்னுமே வரல, ஸோ இவராவது எனக்கு கிடைப்பாரா கால் பண்ணுவாருன்னு கேட்கும்போது, அவர் வந்து கவுதலியில் தொட்டாலத்தூருக்கு போயிருக்காருப்பா, நீ அங்கே போனால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த அண்ணா கூடயே வெளியே வரேன். இந்த ராமலிங்கம் சொல்கிறாரு பார்த்தீங்களா, என்னை யாரெல்லாம் கை காமிச்சு இவங்கெல்லாம் வச்சு உன்னை இது பண்ணுறேன், சாரி ராமலிங்கம் அவங்க அண்ணன் எல்லோரும் வராங்க, ஜனங்க எல்லாம் வராங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவரே சொல்கிறாரு, இந்த மாதேசனாவே சொல்கிறாரு, இந்த பசங்க இந்த இதுக்கு வரல, இவங்க வந்துக்கிறது அவங்களோட கேஸுக்கு அப்படின்னு. அவங்க எல்லாமே என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே கேட்குறோம், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிட்டு தான் வெளியே வரும். ஆனால் ராமலிங்கம் மட்டும் எங்களை மட்டும் பர்டிகுலராக இதோட இந்த ஒரு இன்சிடெண்ட் கிடையாது, முதலையும் சம்மந்தமே இல்லாத கேஸில் வந்து இவன் அதிகாரிகள் மேலே சும்மாவே சொல்கிறான்னு ஒரு அலிகேஷன் கொடுத்தாரு. அது ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன சொன்னார், முதல்ல இவன் எல்லாரையும் ஃபோட்டோ எடுப்பான் வெளியே போடும், நான் எத்தனை டைம் அவரை ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருக்கிறேன்னு அவர் இது வரைக்கும் எனக்கு காமிக்க கிடையாது. செகண்ட் அலிகேஷன் சொன்னார். 3ஆவதும் உள்ளே வந்துட்டு மேலே ஸ்டெப்பில் வரும்போது, நீ என்கிட்ட 15 லட்ச ரூபா கேட்ட, 21 லட்ச ரூபா என்கிட்ட கேட்டேன்னு 2 டைம் என்கிட்ட வந்து சொன்னார். எதுக்கு, நீ செட்டில்மெண்ட் கேட்ட வீடியோ என்கிட்ட இருக்குது, உன்னை எங்கே சேர்த்துணுமோ நான் அங்கே சேர்த்துருவேன், எனக்கு 2 முகம் இருக்குது, ஒரு முகத்தை பார்த்துருக்குற, இன்னொரு முகத்தை நீ பார்க்கணுமான்ற மாதிரி என்னை பேசிட்டு மேலே போனார். அங்கே நம்ம அண்ணா ஒருத்தர் மெம்பர் கூட இருந்தார், ஜோமல்னு, அவர் சொன்னார், அப்பா நீ போப்பா பிரச்சனை அப்படின்னாரு. மாதேசன் அப்படி சொன்னார், அண்ணா அவன் அந்த நான் சொன்னேன், அண்ணா நான் வந்து உங்கள் கேஸுக்கு வரல, என்னோட கேஸுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு, ஆனால் அவங்களோட நோக்கம் என்னை இது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நான் அவர்கிட்ட எப்போவுமே எனக்கு 25 லட்சம் கொடுங்க, 15 லட்சம் கொடுங்க நான் கேட்டதும் கிடையாது, வாங்கினதும் கிடையாது. ஒரு முறை மாட்டலி பஞ்சாயத்தில் என்ன புஷ்பாக்கா கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே இருக்குது. இவங்க பேசுகிறாங்க, யார் சொல்லி, மாயா சார் சொல்லி போய் நான் உட்கார்றேன். இவங்களே ஒரு சமாதானம் பேசுகிறாங்க. சமாதானம் பேசினப்புறம் நான் என்னோடய அட்வொகேட்டுக்கிட்ட நான் பேசுகிறேன். நான் அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்களோ எனக்கு சரி, மாயாவாதியரும் சிங்கராயர்வாதியரும் அப்படின்னு சொல்கிறேன். அட்வொகேட் சொல்கிறாரு, எல்லாமே டாக்குமெண்ட்டாக வாங்கணும், இல்லைன்னா அவங்க இது பண்ணுவாங்க, 38 மெம்பருங்களை வச்சு பில் பாஸ் பண்ணி இவங்களுக்கு நடந்தது அநியாயம்னு இவங்க வந்து கொடுக்கணுன்ற மாதிரி அந்த கைட்னஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மீன் வயல் இது நடக்கலை, இந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை. நான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போகல. மீன் வயல் அவங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்கும்போதே நான் வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லையும் ஃபைல் பண்ணியிருந்தேன். பப்ளிக் லிட்டிகேஷனுக்கு எனக்கு வேண்டுமான டீட்டெயிலை கேட்டு நான் அப்பயே ஆர்டிஐலையும் நான் கேட்டிருந்தேன். ஏன்னா நான் எங்கேயும் போகல. ஆனால் எங்கிட்ட இப்போ என்னை நம்பி நிறைய பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ கூப்பிட்றாங்க மாட்டேலி பஞ்சாயத்துலேருந்து, நீ போய் ஒரு டைம் பேசுன்னு சொல்லும் போது அவங்களோட மரியாதைக்காக நான் போய் உட்காரணும். இது சிங்கராயர்வாதியருக்கும் தெரியும், மாயாவாதியருக்கும் தெரியும். அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அப்பா நீ வந்து இதுக்கு போ பஞ்சாயத்துக்கு, அவங்க உங்ககிட்ட பேசணுமான்னு அவர் கால் ரிசீவ் பண்ணிட்டு தான் நான் வந்து வரேன். நானும் போகல, நான் கடம்பூர் ரோட்டிலேருந்து வந்துட்டுருக்கிறேன், பாலிமேட்டுக்கு போகிறேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் புஷ்பாக்காவும் கடையாக நிற்கிறாங்க. அவங்க தான் என்னை கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஆனால் வெளியே வந்தது என்னன்னா, நான் காசு கேட்குறேன், நான் வந்து பணம் கேட்குறேன். நான் பணம் கேட்ட ஆடியோவோ இதோ இருந்தால் அவங்க கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணலாம். மீன்வைல் எனக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் தப்பு பண்ணாமல் யாராவது எனக்கு பணம் கொடுப்பாங்களா? இதையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்படி கொடுத்தாலும் எனக்கு கேஸ் ஒன்று கூடமே அவங்க எனக்கு கொடுக்குறதா சொன்ன டேட்டுக்கும் நான் சொன்ன டேட்டுக்கும் எதுவுமே வாபஸ் வாங்கலை. தொடர்ந்து இவங்க எல்லாரு மேலேயும் கொடுத்தது அப்படி தான் இருந்துச்சு. இன்னொரு அலிகேஷன் என்னென்னா, இது வரைக்கும் நான் மாட்டலில் இருக்கிற 38 மெம்பரில்
சுரேஷ் தவிர முதல்ல நான் யாரையுமே கொடுக்க கிடையாது. செடி கேஸ் ஆகட்டும், இது கேஸ் ஆகட்டும், பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் தான் பண்ணேன். இப்போ பப்ளிக் லிட்டிகேஷன்லேயும் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டையும் எனக்கு எஃப்ஐஆர் போட்டு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்காத கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியும் தான் நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ்லேயும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டியாக நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்கே சைடில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ராமலிங்க அண்ணாவோட பேரும் நான் எப்போ ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நான் அவர் பார்க்குறது வந்து அந்த கோர்ட் இந்த ஸ்டேஷன் விஷயத்தில் தான். ஒருத்தர் கட்ட பஞ்சாயத்து பண்ணணுன்னா எங்கே பண்ணலாம்? பஞ்சாயத்து பண்ணணுன்னாவே டாக்குமெண்ட் பண்ணி பண்ணணும். ஆனால் அவர் டைரெக்டாக அங்கே வந்தார். எப்படி வந்தார் கேட்டால், நான் கிராம பஞ்சாயத்து சதஸ்யர்னு அவர் சொல்லலாம். என்னோட கம்ப்ளைண்ட் வந்துட்டு எகெயின்ஸ்ட் சுரேஷ். என்னோட கம்ப்ளைண்ட் யார் இருக்கிறாங்களோ அவங்க வரலாம். இல்லை நான் ஸ்டேஷனில் வந்து பேசலாம். ஆனால் ஸ்டேஷன்லேயே வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணார். இன்றைக்கும் ஸ்டேஷனுக்கு நான் என்னோட விஷயத்துக்கு போயிருக்கிறேன். அவரோட விஷயத்தை நான் பார்த்தாலுமே நாங்கள் எதுவுமே அவருக்கு நான் சொல்ல கிடையாது. நான் அவரை ஃபோட்டோ எடுத்தேன், 14 லட்சம்னு தொடர்ந்து எதுக்கு இவர் அட்டாக் பண்ணார், அவங்களோட அண்ணன் எதுக்கு என்னை வந்து அந்த பொம்பளையில் வச்சு அடிக்கிறேன்னு சொன்னார். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ராமாபுரா சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது, நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு இதை பற்றியான இது வந்து நாங்கள் ப்ரெஸ் ரிப்போர்ட்டும் கொடுக்குறோம். இன்னும் அடுத்தடுத்துக்கான டாக்குமெண்ட்ஸும் ரிலீஸ் பண்ண போகிறேன். இது எதுக்கு ஆகுதுன்னா, எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் எழுது. ஜார்ஜ் வின்சன் ஜோஸ்வா கேஸ்லேயோ, இல்லை திவ்யானந்த் நரேகா யோஜனை அடி கேஸ்லேயோ, ராயப்பன் யோஜனை அடி கேஸ்லேயோ இவரும் இவரை சார்ந்த இவங்க அண்ணனும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழுது. இன்றைக்கி அவங்க மக்கள் பார்த்தாங்க, அவங்கள இருந்தாங்க. அவங்களில் ஒருத்தர் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே அமைச்சார் மாதேசன். அவருக்கு நாங்கள் பேசணும். அவர் வந்து கேட்டார், என்ன எதுக்குப்பா வந்துக்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டார். ஆனால் இதுக்கு தான் வந்தோம், இது நடந்துட்டு இருந்துச்சு, இன்ஸ்பெக்டர் வர லேட் ஆகுனாங்க. இவங்களும் நாங்கள் வீடியோ பார்த்தோன்னா அதில் ஒரு பேப்பர் கட்டில் போட்டிருந்தாங்க, மொத்த மாட்டிலி ஜனங்களையும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு வீடியோவில். அதை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். எனக்கு அரைவாசி தெரியல, நான் பார்க்கலான்னு சும்மா பார்த்துட்டு இருந்தேன்னா அது பேசுகிறாரு, அவர் திட்டுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இன்றைக்கும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சம்மந்தம் இல்லாத அத்தனை கேஸ்லேயும் ராமலிங்கம் வரத்துக்கான காரணம் என்னன்ற எவிடென்சஸை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது, இவர் கொடுத்த பேப்பர் ஸ்டேட்மெண்ட், நரேகான்னு சொன்ன பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டில் மிஷினரிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பிடிஓ வந்துட்டு போகிறாரு, அவர் முன்னாடியே யூஸ் பண்ணதுக்கான ஆதாரம் இருக்குது. இவர் கிட்டத்தட்ட 15 வருஷமாக மாட்டலி பஞ்சாயத்தில் இருக்கிறார். மொத்த வேலையை எடுப்போம் இவர் இருக்கிறதுலேருந்து. இவர் வைஸ் சேர்மனாகவும் இருந்துக்கிறாரு, இவங்களோட ஒய்ஃபும் அத்தியட்சராக இருந்துக்கிறாங்க, கிராம பஞ்சாயத்து சதஸ்யராக இருந்துருக்கிறாங்க. இப்போவும் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இவங்க எல்லாமே ஒரு 15 வருஷமாக இவர் இருக்கிறாருன்றது எனக்கு தெரியும். இந்த 15 வருஷத்தில் நான் அவரை ஸ்டேஷனில் பார்த்துருக்குறேன், கடைசி டைம் அங்கே பார்க்கும்போது பார்த்துருக்குறேன். அவர் ஒரு டைம் எங்களுக்கு வந்து ஒரு ரோட்டு பஞ்சாயத்து பண்ணி கொடுத்தோம், கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அது வந்து அவர் அப்போ மெம்பர் ஆகலை அப்போன்னு நினைக்கிறேன். எங்கள் கோம்காட்டில் ஒரு தடம் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் எங்கேயுமே இவருக்கு எனக்கும் பர்சனலாக சண்டை வந்ததும் இல்லை, இவருக்கு எனக்கும் பர்சனல் விஷயம். ஆனால் இவர் எதுக்கு வராருன்னும் போது எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அத்தனை பேருமே சேர்ந்து எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் த்ரெட்டன் கொடுத்த அவங்க அண்ணா மேலேயும் அவங்க மேலேயும் நாளைக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் எல்லாருமே மைனாரிட்டி கம்யூனிட்டி, நாங்கள் எல்லாருமே கிறிஸ்டின்ஸ். நாங்கள் கொடுக்குற எதுவுமே 24 ஹவர்ஸ்க்குள்ளே எஃப்ஐஆர் ஆகிறதில்ல. நாங்கள் கொடுக்குற 2 கேஸுக்கும் இன்றைக்கி நான் போனதுக்குமே இதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்குமே ராமலிங்கம் வந்து டைரெக்டாக எனக்கு ஏடிஜிபி தெரியும், டிஜிபி தெரியும்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்லி அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலையா? அப்போ இவர் எதுக்கு வராரு? இவருக்கு யார் அவளுக்கு பர்மிஷன் கொடுத்தது? இவரோட கேஸுக்கு வந்திருக்காரு, நான் எங்களோட கேஸுக்கு போயிருக்கிறோம். இப்போ எனக்கு அங்கே ஒரு இது சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் சொல்லலாம். அன்றைக்கும் ராதா இன்ஸ்பெக்டர் முன்னாடி தான் அவர் என்ன இது சொன்னார். இன்றைக்கி மேலே வந்துட்டு இருக்கும்போது யாரும் பார்க்கல போலீஸஸ், பட் எல்லோரும் எங்கள் சமாதானம் ஸ்டெப்பில் சொன்னார். போலீஸ் முன்னாடி சொன்னார், நான் கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்து பண்ணுறது சொன்னார். இது எல்லாருமே எங்களை தொடர்ந்து அவங்க அண்ணா என்கொயரி நடந்துகிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து இவங்களை வச்சு ஒன்று அடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உள்ளே வரும்போது அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் வின்சன் ஜோஸ்வா கிட்ட சொல்லியிருக்காரு. இவர் இதெல்லாம் எங்களை பண்ணணுன்னா ஏன் அப்படின்ற காரணம் எங்களுக்கு வந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன கேட்டுக்கிறோன்னா, தொடர்ந்து ராமலிங்கம் இருந்த இந்த 15 வருஷ பீரியடுக்கான ஆர்டிஐ ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும். நாங்கள் இதுக்கு முன்னாடி 13, 14, 15 ஃபினான்ஸ் எல்லாம் ஆர்டிஐயில் கேட்டிருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அது அத்தனையுமே ஈவன் எங்களோட கேஸையே நான் வந்து ஆர்டிஐயில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கேட்குறேன். அவங்க வந்து இது ஃபைன் கட்டண சம்மந்தமான டீட்டெயில் ஈஓ கொடுப்பாருன்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஈஓ இது வரைக்கும் எனக்கு எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல.
ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் 2 டேட் கொடுத்துருக்காங்க. இன்னுமே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ ஆஜராவில். ஃபைனல் கால் 8th இருக்குது. இன்றைக்கும் நாங்கள் பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டிருக்கோம், ஒரு இது ஃபைல் பண்ணியிருக்கோம். இப்போ 3rd எதுக்கு ஃபைல் பண்ணுறோன்னா, நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் கொடுக்குற கம்ப்ளைண்ட் எதுவுமே எஃப்ஐஆர் ஆகிறது கிடையாது. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகும்போது எங்களை இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுறாங்க. பிஃபோர் ஹராஸ்மெண்ட் கேஸும் எடுக்க கிடையாது, எந்த ஆர்டிஐ கேட்டாலும் கொடுக்கறது கிடையாது. கிராம சதசியர் ஆன அப்புறம் அவர் வந்து பப்ளிக் சர்வெண்ட், யார் வேணாலும் அவங்கள கொஸ்டின் பண்ணலாம். ராமலிங்கம் அவங்க அண்ணன் எப்படி உள்ளே வராரு அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க. மாதேஷ் அண்ணா அவங்க அப்பா இல்லை, அவர் என்னை எதுவும் சொல்ல. இன்னொருத்தர் இருந்தார் கொஞ்சம் ஒயிட்டாக, அவரும் அவரோட அண்ணான்னு தான் சொன்னாங்க. அவர் நான் பார்த்ததில்லை, அவரோட பேர் தெரியாது, பட் அவரோட ஃபேஸ் தெரியும். அவரோட ஃபோட்டோஸை நான் கேட்டிருக்கிறேன், அனுப்பப்பாங்க. நான் வந்தேன், அது கிடச்ச உடனே அவரோட பேரையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அவரை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். என்னை எல்லாரையும் வச்சு அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ இவங்க குடும்ப சொத்துக்கான டீட்டெயிலை எடுத்து வெரிஃபை பண்ணணும். அத்தனை டாக்குமெண்ட், கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், ப்ராஜெக்ட் பிளான் ஆகட்டும், மஸ்ட்ரோல் வெரிஃபை பண்ணால் வரும். இல்லைனா இவங்க ஏன் எங்களை இப்படி பேசணுன்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்ட எங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டிஃபமேஷன். நான் 25 லட்சம் 21 லட்சம் கேட்குறேன், 15 லட்சம் கேட்குறேன்னு. நெக்ஸ்ட்டு நான் ஏன் கேட்டேன் அப்படின்ற ரீசனும் அவர் கொடுக்கணும். 3வது வந்துட்டு பொய்யான ஒரு நரேகா யோஜனையில் வந்து பக்கத்து வீட்டுக்காருக்கு அவங்களுக்கு சண்டை, அந்த வெஜன்ஸில் வந்து பண்ணுறாருன்னு ஜார்ஜ் வின்சென்ட் ஜோசுவாவை டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு யார்? ராமலிங்கம். அதை வந்து ப்ரெஸ் கவுன்சிலையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அது வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லையும் பண்ணியிருக்கோம். நேற்று வந்து கேஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக அதையும் நாங்கள் பில்லு போட போகிறோம். எங்களை மாதிரி ராம்பரத்த ஸ்டேஷனுக்கு யாராவது போயிருந்தா, இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து உங்களை ஹராஸ் பண்ணியிருந்தாவோ, இல்லை நீங்கள் பஞ்சாயத்தில் போய் ஆர்டிஐயில் கேட்டு யாரும் கொடுக்காமல் இருந்தாவோ, இல்லை நீங்கள் வந்து ஒன்று கேட்டுட்டீங்க, இப்போ வந்து ஒரு டீட்டெயில் கேட்டுட்டீங்க, அதனால் உங்களுக்கு வந்து தண்ணி விடுறதில்ல, கவர்மெண்ட் தண்ணி இல்லை, மாட்டு சாலை இல்லை, எங்களோட நரேகா புக்கை வெரிஃபிகேஷனுக்குன்னு வாங்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் என்னோட நரேகா புக் என்னை வந்து சேர கிடையாது. நெக்ஸ்ட், எனக்கு நரேகா புக்கே என் பேரில் இல்லை, என் பேரில் கிரியேட் பண்ணி 2,000 ரூபா போட்டிருக்காரு. அதில் 18 வருஷத்துக்கு உட்பட்ட நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் காசு வந்திருக்குது, சைல்டு லேபர் ஆயிருக்குது. இது பிடிஓ சிவண்ணா பீரியடில் ஆயிருக்குது. என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு இதை கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு நான் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதையும் இன்றைக்கி நான் கேட்குறதுக்கு போனேன். மீன்வயல் தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் இல்லை. ஏன் இல்லை? நாங்கள் எல்லாருமே ஒரே இதுதான். அது எங்களுக்கு மட்டும் நடக்குதா, வேறங்களுக்கு மட்டும்தான் நடக்குதான்னு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு மட்டும் நடக்குதுன்ற இதை வந்து நாங்கள் அஷ்யூராக சொல்கிறோம். அதனால் நாங்கள் வந்து மைனாரிட்டி கமிஷன்லையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நேஷனல் மைனாரிட்டி கமிஷன்லையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்போது நாங்கள் அடுத்ததாக போயிட்டு எங்களோட நம்மளோட கிறிஸ்துவ சமுதாயத்து சங்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது பார்த்தீங்களா, மிஷினரிஸ், அவங்களோட ஹெல்ப்பை நாங்கள் கேட்க போகிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி இல்லாமல் எங்களோட தாத்தா பாட்டிக்கு ரோடு போடுறதுக்காக சுரேஷ் வந்து எங்களோட ஆணு ட்ரென்ச்சுக்கு போட்ட மண்ணை ஜேசிபி விட்டு வலிக்கட்டாயமாக அள்ளிக்கிட்டு போயிட்டார். அது மேலே நான் கம்ப்ளைண்ட் போட்டேன், ஏன்னா ஆணை கிராஸ் பண்ணி வருதுன்னு சொல்லி. அந்த காரணத்துக்குனால அந்த டேங்குக்கு தண்ணியும் விடாமல் எதுவுமே விடாமல் இது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இன்றைக்கி தான் போர் போட்டாங்க. ராயப்பன் அவங்க வீட்டில் டிசி வந்து போச்சு, இது வரைக்கும் அவங்க தண்ணியே விடலை. இப்போவும் அவங்க தண்ணி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு அந்த வீடியோ அவங்களையே எடுத்து நான் போட போகிறேன். 15 ஃபினான்ஸ், 14 ஃபினான்ஸ், 13 ஃபினான்ஸில் வர பணம் இங்கே இருக்கணும். யாருக்கு தண்ணி இல்லையோ அவங்களுக்கு டேங்கரில் தண்ணி கொடுக்கணும். இது தெரியாமல் பிடிஓ சிவண்ணா என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இது கானூன் ரீதி. குடிக்கிற தண்ணி அது அத்தியாவசிய தேவை, அது கொடுக்கணும். இன்றைக்கி நாங்கள் போனது எங்களோட இதை கேட்குறதுக்கு வலிக்க நாங்கள் வந்து இன்னொருத்தரை வந்து தப்பாக இது பண்ணணும் இல்லை போர்ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் போக கிடையாது. ஒரு விஷயம் நடக்குது, நாங்கள் நிச்சிட்ருக்கோம், எங்களோட தேவைக்காக நாங்கள் நிச்சிட்ருக்கோம். எங்களை அடிக்கிறோம் உதைக்கிறோன்றது எதுக்குன்னா வந்து முதல்ல என்னோடய ஒபன்ஸ் மேலே என்கொயரி ஆகும்போது அட்டாக் அண்ட் ஹராஸ்மெண்ட் ஆகிருக்குது. அது மேலே எந்த எஃப்ஐஆரும் எந்த கேஸும் போடல. அடுத்து சுரேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது மொத்த பேர் வந்து பிதிரலி சிவு, அவங்க வீட்டுக்காரி சிவமா தான் சேர்மன். பட் அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணி என்னை வந்து ஹராஸ் பண்ணுறாரு, திட்டுறாரு. அவரும் திட்டுறாரு, சுரேஷும் திட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ராமலிங்கமும் அங்கே வந்து என்னை மிரட்டுறாரு. அப்போவும் ராதா சப் இன்ஸ்பெக்டர் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட கிடையாது. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பாட்டியோட ராயப்பன் அவங்க வீட்டில் ஒபன்ஸ் மேன் என்கொயரி நடக்கும்போது அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது. பட் அதை பற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட கிடையாது. நெக்ஸ்ட் ஜார்ஜ் வின்சென்ட் ஜோஸ்வா அவங்களோட
கடை இடிக்கப்படும் போதும் அவங்க அம்மா உள்ளே இருக்கிறாங்க, அப்படியே அடிக்கிறாங்க, அவங்களையும் மிரட்டுறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டும் போகுது. அது மேலேயும் எஃப்ஐஆர் போட கிடையாது, எங்களுக்கு எந்த சிஎஸ்ஆர் காப்பியும் கொடுக்க கிடையாது, என்கொயரியும் நடக்க கிடையாது. என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வருது, 2,000 கிரெடிட் ஆகுது, நான் வந்து அதை போடுறேன், அதுக்கு இன்ன வரைக்கும் எந்த ஆக்ஷனும் கிடையாது. சிங்கராயர் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கும் எந்த ஆக்ஷனும் கிடையாது. ஏன்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற டவுட் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ராமலிங்கம் இருக்காரு அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்குது. ஏன்னா நான் எங்கெல்லாம் போகிறனோ சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, நான் வந்து மைனாரிட்டி, என்னோட ரிலீஜியன் கிறிஸ்டியன், நான் வந்து தமிழ் சமூகத்தை சேர்ந்தவன், அதனாலேயா என்னை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாரு? அப்போ ஜஸ்டிஸ் வந்து ஈக்குவல் இல்லையா யாருக்கும் அப்படின்ற கேள்வியும் எனக்குள்ளே வருது. ஏன்னா எனக்கு மட்டும் நடக்கலை, எல்லாருக்குமே நடக்குது. ஜார்ஜ் வின்சன் சொல்கிறதுக்கான காரணமும் தெரியாது. இவர் எங்கள் வார்டு மெம்பர் கூட கிடையாது. ராமலிங்கம் வந்து என்னோடய வார்டு மெம்பர் கிடையாது, அவரோட வார்டு மெம்பர் கிடையாது. ராமலிங்கம் அவனாவை நான் பார்த்ததே கிடையாது, இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். சுரேஷ் எங்களோட வார்டு மெம்பர், நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவர் என்னோட மண் அள்ளியிருக்காரு, இன்றைக்கும் அது அப்படியே இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு கல்மேஸ் இருக்கும்போது இருக்குது, அது அவங்களுக்கும் தெரியும். அவர் அலங்கி போயிடும். ரோடு போடுறவர் 2 பக்கமும் ட்ரிஞ்ச் அடித்து ரோடு எடுத்து போட்டிருக்கணும். என்னோடய மண் எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்? இன்றைக்கி ஆனை வருது தாண்டி தாண்டி, இன்றைக்கி என்னோடய வேலையெல்லாம் நாசமாக இருக்குது. இன்றைக்கி சுரேஷ் எனக்கு கொடுப்பாரா? ஒரு தென்னைமரம் விழுந்துருக்குது, 6,000 ரூபா கவர்மெண்ட்லேருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி வச்சுருக்கிறேன். அதையும் நாங்கள் பப்ளிக் லிட்டிகேஷனில் போடுறோம் நெக்ஸ்ட். ஏன்னா யாரெல்லாம் இவங்களை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களோ, இவங்களுக்கு எதிர்த்து வந்து கேள்வி கேட்குறாங்களோ, இவங்களை எல்லாத்தையுமே வந்து அடிக்கிறதும் மிரட்டுறதும். ஏன்னா நாங்கள் அடித்தாலும் மிரட்டினாலும் நீங்கள் எங்கே போனாலும் கேஸ் எடுக்க மாட்டாங்கன்ற இவங்களுக்கான ஒரு தைரியம். இது எப்படி வருது? இவங்களோட பவரா? நான் கிராம பஞ்சாயத்து அத்தியக்ஷா, இல்லை நான் வந்து கிராம பஞ்சாயத்து சதஸ்யா அப்படின்ற இதானு தெரியாது. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? சர்வதர்ம சமாஜ சேவகர சங்கா, இவர் இன்றைக்கி என்ன சொன்னார், நான் ஆள் வச்சு உங்களை அடிக்கிறேன்ற மாதிரி ஒபன்ஸ்மேனை கூட்டிகிட்டு வர போகிற ஒருத்தரை, ஜான் ஜோசப்ன்ற ஒருத்தரை அடிச்சுட்டு ஆலாமரத்தில் பஞ்சாயத்து போட்டாங்க. அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகலை. சர்வதர்ம சமாஜ சங்காவில் இருக்கும் போதே நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு எங்கள் மேலே அட்டாக் அண்ட் ஹராஸ்மெண்ட் ஆகிருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ராமாபுரா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எல்லா கம்ப்ளைண்ட்டும் எங்களோட சிக்னேச்சர் இல்லாமல் அவங்களே அக்னாலஜ்மெண்ட் எழுதி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 3 கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன். மிஸ்யூஸ் ஆஃப் டாக்குமெண்ட், அட்டாக் அண்ட் ஹராஸ்மெண்ட், டிஃபாமேஷன் கேஸ், இது எல்லாமே நாங்கள் கொடுத்தோம். ஒரே அக்னாலஜ்மெண்ட்டில் நான் எந்த எவிடன்ஸுமே சப்மிட் பண்ணலன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து இது வந்து ஒபன்ஸ்மென் கோர்ட்டில் முடிஞ்சு போச்சுன்னு கொடுத்துருக்காங்க. பார்ட்டி கேஸு நாங்கள் வந்து பெங்களூருக்கு செகண்ட் அப்பீலுக்கு போயிருக்கோம். இது வரைக்கும் அதுக்கான எந்த ஆதாரமும் வரல. எங்களோட கம்ப்ளைண்ட் வந்து கர்நாடகா பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டும் கர்நாடகா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும், ஏன்னா நாங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் கொடுத்துட்டு போனோம். ஆனால் மிடில் ராமலிங்கம் எதுக்கு வராரு அப்படின்ற டவுட் எனக்கு இருந்ததுனால அவரோட டீட்டெயிலையும் நாங்கள் கேட்கணும். இதை பற்றி நாங்கள் வந்து அடுத்ததாக அவர் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். இவர் இது போல் யாரையாவது மிரட்டி இருந்தாவோ, இல்லை இது மாதிரி தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு, இது மாதிரி தான் பஞ்சாயத்துக்கு வந்துட்டு இருக்கிறனாலும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா எங்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு நடந்தது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி ஆதாரத்தோடு இருக்குது. நான் என்னைக்கு எந்த டேட்டுக்கு போயிருக்கிறேன்னு இருக்குது, பார்த்தவங்க இருக்கிறாங்க. ராமலிங்கம் அவங்க அண்ணாவும் எங்களுக்கு இன்றைக்கி பண்ணார். நான் எதுவுமே சொல்லலை, நான் வெளியே வந்தேன். பிஆர்எஸ் நாயக் சார் வந்து என்னால் பார்க்க முடியல, நான் வந்துட்டேன். நாளைக்கு எங்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துட்டு அடுத்து போய் நாங்கள் வந்து டிஜிபியை சந்தித்து எல்லாருமே பார்க்கலான்னு இருக்கோம். இது மட்டும் அடுத்து தொடர்ந்து நாங்கள் வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை சங்கத்தையும் நாங்கள் மீட் பண்ணி உதவி கேட்கலான்னு இருக்கோம். ஏன்னா எங்களை வந்து கிறிஸ்துவர்கள் இன்னும் தமிழர்களும் அப்படின்னும் இவர் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாரா அப்படின்றது. ஏன்னா அவர் வந்து பண்ணுறது எல்லாமே எங்களை தான் பண்ணுறாரு. ஜார்ஜ் ஜோசப் வின்சென்ட் பண்ணுறாரு, என்னையும் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா அவர் சுரேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே சொல்ல போனோம்னா இது தப்பாக நினைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாமே ஒரே கம்யூனிட்டி தான். எங்களை மட்டும் ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ண நியாயம் கொடுக்கலாம்ல? இவர் வந்து எல்லாருக்கும் நியாயம் பேசுகிறாரு, நியாயம் சொல்கிறாரு. ஒபன்ஸ்மேன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்குது, அவங்க காட்டில் வேலை நடக்கலை, ஏட் பண்ணிக்கிற ஃபோட்டோ எல்லாமே ஃபேக்கு, அவங்க பேரில் பில்லானது உண்மை, இதனால் ஃபைன் அலாட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்குது. அதை பற்றி தான் நாங்கள் போராடுறோம். எங்கள் போராட்டம் உண்மை தானே. இது என்னத்தில் மட்டுமா இருக்குது? ராயப்பன் கேஸில் ஆயிருக்குது. சிங்கராயர் கேஸில் என்கொயரி அலாட் பண்ணிவிட்டு நிறுத்துறதுக்கான காரணம் என்ன? எங்களுக்கு தானே
கேட்டு நாங்கள் போராடி இருக்கிறோம். எங்கள் வார்டில் என் வீட்டு முன்னாடி போட்ட ரோடு அரவாசி ரோடு காணும். நான் அதையும் கேட்குறேன், என் வீட்டு முன்னாடி இருக்குது ரோடு, நான் அதை கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. ஸோ இதையெல்லாமே நாங்கள் கேட்டோமா? என் காட்டில் இருக்கிற மண் அள்ளிட்டு போய் பஞ்சாயத்து வேலைக்கான ரோட்டுக்கு நீ கொட்டுற. இன்றைக்கி அதில் ஆணை தாண்டி வருது. யார் அதுக்கு பொறுப்பு? யாரும் இல்லை இல்லைங்களா? எனக்கு தண்ணி கொடுக்கணும், கவர்மெண்ட் தண்ணி வரணும். கவர்மெண்ட் தண்ணி வரல, சாலை வரல. இது வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கல. நரேகா புக்கு இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து சேரவே கிடையாது. இது எதுக்கு வரணும் அப்படின்ற இந்த கேள்விக்கு எல்லாமே பதில் உங்ககிட்ட இருக்குது. இது மட்டும் தவிர்த்து செல்வமும் பின்டோவும் இன்றைக்கி வந்து எங்களை வந்து கூப்பிட்டுட்டு எங்களுக்கான சில டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் சில அத்தாரிட்டி நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு நடந்தது நிஜமாலுமே வந்துட்டு தப்பு தான், நாங்கள் வந்து சொல்கிறோம், ஏன்னா நாங்கள் வந்து மெம்பர்ஸு, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து துணையாக நிற்கிறோம்னு நிற்சாங்க. அவங்க மேலே இன்றைக்கி கேஸ் ஆகிருக்குது. ராமலிங்கம் அண்ணா கொடுத்துருக்காரு. பட்டு அது வேறு விஷயம். ஆனாலும் அவங்களும் நிற்சாங்க. பட்டு எனக்கு யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்களோ, ஜார்ஜ் ஜோசுவா வின்சென்ட் வந்தார். அவர் வந்து முதல்ல இருந்தே எங்கள் சங்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் எங்களுக்கு எல்லாமே. அவரோட கடை தகர்க்கப்பட்டது எல்லாருக்குமே முற்றிலும் தெரிஞ்ச உண்மை. அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு எந்த நோட்டீஸுமே கொடுக்க கிடையாது. அடுத்து ராயப்பன் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு நம்பிக்கை என்கிட்ட வந்து அவங்களோட கேஸ் எழுதி கொடுப்பான்னு கொடுத்தாங்க. நான் எழுதி கொடுத்தேன். அவங்களுக்கு என்கொயரி ஆச்சு, அவங்க கேஸ் ஆச்சு. அவங்களுக்கு மாட்டு சாலைக்கு 2000 கொடுத்தாங்களோ, இன்ன வரைக்கும் மாட்டு சாலை வரவே கிடையாது. அதுவும் போச்சு. சிங்கராயவாதியாரும் எங்ககிட்ட கொடுத்தாரு. அவருக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் போட்டோம், என்கொயரி ஆகணும். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு என்கொயரி ஆக கிடையாது. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இதை கொண்டு போய் அடுத்த லெவலில் நாங்கள் போடுறோம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, எங்கள் ஊரில் ஏன் காட்டுக்கு போகிற வழியில் ஒரு பாலம் கட்டியிருக்கிறார். யார்? சுரேஷ் கட்டி. அது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிற பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் ரிப்ளைவே பண்ண கிடையாது. ஏன் ரிப்ளை பண்ண கிடையாதுன்னா, கரெக்டான 3 மாதத்தில் கிராக் ஆகி இந்த பாலம் இறங்கி போச்சு. அதில் நான் ஓடாடுறேன், நான் வரேன். நான் போகும்போது உடஞ்சி விழுந்து செத்து போயிட்டா இன்றைக்கி பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் வந்து என்ன செய்யும்? என்னோடய உயிர் திரும்பி கொடுக்க முடியுமா? கட்டுற பாலத்தை ஒழுங்காக கட்டலாம். இல்லை கட்டாமையே விட்டா நான் அழகாக பாலத்தில் இறங்கி கீழே இறங்கியாவது நான் தள்ளிட்டு போயிடுவேன். கட்டுறன்ற பேரில் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு பிரிட்ஜை வந்து கட்டி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது எங்களோட அத்தியாவசியத்தை நாங்கள் கேட்போம். கேட்குறது எங்களோட உரிமை. அந்த உரிமையை பறிக்கப்படுற மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற ராமலிங்கம் தொடர்ந்து நடக்கிறாரு. அவர் மட்டும் நடக்கலை, அவரோட குடும்பத்தினர், அவரோட அண்ணா, அவர் வந்து பஞ்சாயத்து மெம்பரானு எனக்கு தெரியாது, மாதேசன் அவங்க பையன் இன்னொருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இன்றைக்கி வந்து ஆள் வச்சு அடிக்குவேன்னு சொல்கிறார். அதுவும் பொம்பளைங்களை வச்சு உங்களை அடிக்கிறோம், என்ன பண்ணுற பாடுறான்னு சொல்கிறாரு. ஸ்டேஷனுக்குள்ளே சொல்கிறார், இறங்கியும் சொல்ல. சுரேஷ் அவங்களோட குடும்பத்தையே கூட்டிகிட்டு போய் ஜார்ஜ் வின்சென்ட் ஜோசுவா மிரட்டியிருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி வச்சு தான் பேசுகிறேன், நான் வேறு எதுவும் பேசல. அவர் வந்து எனக்கு சொன்னார் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு. நாளைக்கு அவரே வீடியோவில் சொல்லுவார். இன் டீட்டெயிலாக அவரோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுவார். நாளைக்கு ஒவ்வொருத்தர் வீடியோவும் நான் இங்கே போடுறேன், பார்த்துக்காங்க. நம்ம கிறிஸ்துவ இதில் சேர்ந்தவங்க உங்களுக்கு யாருக்கானாலும் இல்லை வேறு எதுக்குள்ள சேர்ந்தவங்களுக்கானாலும் பிரச்சனை இல்லை, தப்பு தான். ஆனால் தொடர்ந்து எங்களுக்கு நடந்துச்சு. நாங்கள் கேஸ் கொடுத்தாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டுமே எங்களுக்கு பண்ண மாட்டாங்க. எங்கே போனாலுமே எந்த இன்ஃப்ளூயன்ஸுன்னு தெரில, எங்களை வந்து ஒரு மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணிவிட்டு எல்லாமே இது பண்ணாங்க. அதனால் நாங்கள் வந்து அதையே சொல்லி தான் நான் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் போட்டேன், மைனாரிட்டி கமிஷனில் போட்டேன். அது 8ஆம் தேதி என்கொயரி இருக்கிற காரணத்தினால் நான் இன்றைக்கி ஸ்டேஷனுக்கு போனேன் டாக்குமெண்ட் வாங்க. அங்கேயும் இன்னைக்கும் ராமலிங்கம் என்னை இது பண்ணார். அவரோட கேஸுக்கு நான் வந்தேன்னும் போது என்னோடய கம்ப்ளைண்ட் வாங்கி அவர் பார்த்துருக்கணும். ஒரு வேளை நான் அந்த கேஸுக்கு தான் வந்திருக்கேனா, அதுக்கு தான் கொடுக்க வந்திருக்குனான்னு பார்த்துருக்கலாம். எதையுமே பார்க்காம என் மேலே நீ வெளியே போ, நீ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கிற, இதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிறது தப்பு. அது சொன்னாலும் நானும் போய் அவர்கிட்ட சொன்னான்னா அவங்க கேஸுக்கு நான் வரலன்னு சொல்கிறதுக்கு தான் போன வழிக்க அவரை நான் எதையுமே பேச கிடையாது. ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி அவர் கொடுத்தது, நீ 15 லட்சம் கேட்ட, 25 லட்சம் கேட்ட, டிஃபமேஷன் பண்ணியிருக்கேன். நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்க கிடையாது, நான் யாருக்கிட்டையும் பணமும் கேட்க கிடையாது. ஆனால் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? தொடர்ந்து அவர் இருந்த இந்த 15 வருஷத்துலேயுமே பஞ்சாயத்தில் என்னால் சொல்ல முடியும் ஊழல் நடந்திருக்குது. எங்கிட்ட 2 எவிடன்ஸ் இருக்குது, 4லிருந்து 6 எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இப்போ சொல்கிறேன், ஊழல் நடந்தது உண்மை. அந்த ஊழலில் அவரும் சம்பந்தப்பட்டிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் அவர் தொடர்ந்து என்னை தாக்குவதில் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது முற்றிலும் உண்மை. இதை நாங்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நாங்கள் இருக்கிறோம். இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.
வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, தயவு செஞ்சு பொறுமையாக பாருங்கள், எல்லாமே உண்மையை தெரிஞ்சுக்காங்க. எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறனாங்கன்னா யார் வந்தாலும் உங்களுக்கும் ப்ராப்ளம், உங்கள் வீட்டுக்கு தண்ணி வராது, கவர்மெண்ட் சாலை அப்ளை பண்ணியிருந்தீங்களா வராது, உங்கள் மேலே எந்த நேரமும் கேஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் கேஸு கொடுத்தா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.